الله والله 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 الله والله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والسابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சென்ற திருக்குரான் தஃப்சீர் பயான் தொடரில் யூதர்களுக்கு என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா செய்தான், அவர்கள் அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் எப்படியெல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்கள், இப்படி அவர்கள் மாறு செய்ததின் காரணமாகவும் நபிமார்களை அநியாயமான முறையில் கொலை செய்ததின் காரணமாகவும் அல்லாஹு தஆலா யூத சமுதாயத்தை சபித்துள்ளான் என்று சொல்லி சென்ற வாரம் நாம் பார்த்தோம். துரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா, யூதர்களின் மீது இழிவு என்பது சாட்டப்பட்டு விட்டது, ஏழ்மை என்பது சாட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குரானில் சொல்கிறான். இது அவர்கள் உலகில் வாழக்கூடிய காலமெல்லாம் அந்த சாபம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் அந்த சாபத்திலிருந்து தப்பவே முடியாது. அவர்கள் ஒருவேளை இந்த உலகில் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இரண்டு விதமான விஷயங்களில் ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும். அதில் முதலாவதாக சென்ற வாரமே நாம் சொன்னோம், இல்லா பி ஹபலிம் மினல்லாஹி வ ஹபலிம் மினன் நாஸ். ஒன்று, அவர்கள் அல்லாஹுடைய கயிற்றை நன்றாக பலமாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், அல்லது ஹபலிம் மினன் நாஸ், மக்களை அவர்கள் பற்றி பிடிக்க வேண்டும். சென்ற வாரம் சொல்லப்பட்டது மக்கள் என்று சொன்னால் அமெரிக்காவை இஸ்ரேல் நன்றாக பலமாக பற்றி பிடித்து கொண்டது. அதன் காரணத்தினால் தற்பொழுது வரைக்கும் அவர்கள் உலகில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா விட்டுவிட்டது என்று சொன்னால் அவர்களை அடிப்பதற்காக வேண்டி, அவர்களை அழிப்பதற்காக வேண்டி உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று சேரும் என்று சொல்லி சென்ற வாரம் தஃப்சீருடைய பயானில் நாம் சொன்னோம். அது மட்டுமல்ல, இந்த சாபம் யாருக்கென்று சொன்னால், எத்தகைய யூதர்களுக்கு என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த சரியான பாதையில் இல்லாத யூதர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு சாபத்தை விடுகிறான். ஆனால் சரியான பாதையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இதே கதியா என்று சொன்னால் அப்படி அல்ல. அதைத்தான் தற்பொழுது 62வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, வல்லதீன ஹாது வன் நஸாரா வஸ்ஸாபிஈன, இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களே அவர்களும், வல்லதீன ஹாது, அதில் யூதர்களும் அடங்குவார்கள், வன் நஸாரா, கிறிஸ்தவர்களும் அடங்குவார்கள், வஸ்ஸாபிஈன,
சாபிஈன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தாரும் அடங்குவார்கள். இவர்கள் மூவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அமில சாலிஹன். இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்கள் அல்லாஹையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் கியாமத் நாளையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வ அமில சாலிஹன், அவர்கள் நல்ல அமல்களை செய்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி, முஸ்லிம்களுக்கும் சரி, சாபியன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுக்கும் சரி, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்குண்டான கூடி இரட்சகனிடத்தில் இருக்கின்றது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அந்த நாளையில் கியாமத் நாளை பற்றி அவர்கள் பயப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே குர்ஆனில் சொல்கிறான். இங்கே நாம் ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். இங்கே சிறந்தவர்கள் யார்? முஸ்லிம்கள் சிறந்தவர்களா, யூதர்கள் சிறந்தவர்களா, கிறிஸ்தவர்கள் சிறந்தவர்களா? இந்த மூன்று விதமான இந்த மார்க்கத்தை நாம் இங்கே சற்று பார்க்க வேண்டும். மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். யூத மதத்தையும் சரி, கிறிஸ்தவ மதத்தையும் சரி, அது மதம் என்று தான் சொல்ல வேண்டும். இவர்கள் எல்லோரும் பிரிந்து விட்டார்கள். இதற்கு முன்னுள்ள தொடர்களில் தஃப்சீர் பயானில் நாம் சொல்லியிருப்போம். அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு தௌராத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தௌராத்தின்படியே அமல் செய்யக்கூடியவர்கள் யூதர்கள். அவர்கள் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ள மாட்டார்கள். இரண்டாவதாக கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கென்று வழங்கப்பட்ட அந்த இஞ்சில் வேதத்தை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அது தற்பொழுது பைபிள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இஞ்சில் வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். இன்னும் அதிகமானவர்கள் இப்படிதான் இருக்கின்றார்கள், அல்லாஹ் தந்தை என்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் என்றும், அதாவது பிதா சுதன் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆக இப்படி அல்லாஹ்விற்கு ஷிர்கை வைக்கக்கூடியவர்களாகவும் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கடைசியாக வந்து சமுதாயம் நாம் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நாம் தான் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறோம். கடைசியாக வந்த நமது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆக இவர்களை போன்று அரைகுறையாக இல்லாமல் நாம் முழுமையாக எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லா வேதங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நல்ல அமல்களை செய்கிறோம். இந்த வசனத்தில் வரக்கூடிய யௌமுல் ஆகிரா என்று சொல்லப்படக்கூடிய கியாமத்து நாளையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாச்சு, ரசூலை ஏற்றுக்கொண்டாச்சு, கியாமத்து நாளை ஏற்றுக்கொண்டாச்சு. அது மட்டுமல்ல, நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் நாம இருக்கின்றோம். ஆக அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக முழுக்க முழுக்க சுபச்செய்தி என்பது யார் நாளை கியாமத்து நாளில் கவலைப்படாமலும் பயப்படாமலும் இருக்கலாம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டும்தான் அங்கே எந்தவித கவலையும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் இடத்தில் மிகப்பெரிய கூலி கிடைக்கும் என்று சொல்லி இவ்வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னதாக ஹக்கான ஒரு மதம் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அதுவரைக்கும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகிற்கு இருக்க வரவில்லை. அதுவரைக்கும் யார் சரியான பாதையில் இருந்தார்களோ ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு யார் இந்த உலகில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கும் இந்த கூலி கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னதாக யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய கூலி இருக்கின்றது என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக மொத்தமாக சிறப்பிற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அது உம்மத்தே முஹம்மதியாவாகிய நாம் தான் சிறப்பிற்குரியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை
அஹ்லே கிதாபுகள் என்று சொல்லப்படக்கூடிய யூத நசராக்கள், யூத கிறிஸ்தவர்கள் மட்டும் அவர்கள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை ஏற்றுக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு 2 மடங்கு கூலி என்பது இருக்கின்றது. நாம் என்னதான் பரம்பரை முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரே ஒரு கூலி தான். ஆனால் அஹ்லே கிதாபுகளாக இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா 2 கூலிகளை தருவான். காரணம் என்னவென்றால், ஒன்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்குண்டான ஒரு கூலியும், இரண்டாவதாக அல்லாஹு தஆலா ஏன் 2 கூலிகளாக தருகின்றார் என்று சொன்னால், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுவரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பின்பற்றி இருப்பார்கள், அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி இருப்பார்கள். அந்த தன் தலைமையை விட்டுவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார்களே. ஒரு தலைமை மாறும் பொழுது இன்னொரு தலைமை வரும் பொழுது என்ன இவரெல்லாம் எனக்கு தலைமையாக வருகிறாரா என்று சொல்லி மனதில் ஒரு விதமான ஒரு வெறுப்போ அல்லது ஒரு விதமான ஒரு பதட்டமோ என்பது இருக்கும். அந்த பதட்டத்தோடும் சரி, அந்த வெறுப்போடும் சரி, அல்லாஹ் சொல்லிவிட்டான் நான் முஹம்மதை நான் ரசூலாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி யூத நஸராக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு 2 விதமாக கூலி இருக்கின்றது, 2 மடங்கு கூலி இருக்கின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான். கடைசியாக இந்த ஆயத்தில் ஒரு பெயர் வந்தது, சாபிஈன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். சாபிஈன் என்றால் யார் என்று சொன்னால், இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டத்தார்கள். இவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இவர்கள் பாபிலோன், நைனுவா, ஹர்னான் போன்ற ஊர்களில் வசித்து வந்தார்கள் என்றும், இவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையே இவர்கள் பின்பற்றி வந்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. என்றாலும் ஒரு சில திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இப்படியும் சொல்கிறார்கள், இவர்கள் ஹஸரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வந்த ஒரு கூட்டத்தார்கள், இவர்களுக்கும் சாபியின் என்று சொல்லப்படும் என்று சொல்கிறார்கள். ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்த வரைக்கும் சாபியீன்கள் இவர்களும் முஸ்லிம்களுடைய கணக்கில் தான் வருவார்கள். ஏனென்றால் அவர்களும் நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அதாவது சாபியன்கள் அறுத்த மாமிசத்தை புசிக்கலாம் என்று சொல்லி ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக சாபியன்களை பொறுத்த வரைக்கும் இவர்களும் அஹ்லே கிதாபுடைய லிஸ்டில், வேதக்காரர்கள் லிஸ்டில் சேருவார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக மொத்தத்தில் சாபியன்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்த 4வரில் முஸ்லிம்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், 63வது 64வது வசனத்தில். இந்த 2 வசனங்களை பொறுத்த வரைக்கும் யூதர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை எடுத்தான். என்ன வாக்குறுதி? தௌராத் வேதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும், அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நீங்கள் ஏற்று நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா யூதர்களிடத்தில் வாக்குறுதி எடுத்தான். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தௌராத்துடைய வேதத்தில் உள்ள சட்டங்களை எல்லாம் புறக்கணித்து வந்தார்கள், அதை அமல் செய்யாமல் விட்டு வந்தார்கள். அதாவது தௌராத்துடைய சட்டங்கள் அனைத்தும் கஷ்டமாக இருக்கின்றது, இது எங்களால் அமல் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த சட்டங்களை தட்டி வந்தார்கள். அதை தான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு தண்டனை பற்றியும் சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடையும் பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இவ்விரு வசனங்களும் பேசுகிறது. வஇதா அகதுனா மீசாகக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் அத்தூர். வஇதா அகதுனா மீசாகக்கும், நாம் உங்களிடத்தில் வாக்குறுதியை எடுத்தோம். அது மட்டுமல்ல, வரஃபஅனா ஃபௌகக்கும் அத்தூர், உங்கள் தலைக்கு மேலாக தூர் சீனா மலையை நாம் உயர்த்தி வைத்தோம். அதாவது என்ன வாக்குறுதியை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள்?
நாங்கள் இந்த தௌராத்தை நாங்கள் பின்பற்றி நடப்போம், அதில் சொன்ன விஷயங்களை நாங்கள் அமல் செய்வோம் என்று சொல்லி நீங்கள் வாக்குறுதி எடுத்தீர்கள். நீங்கள் தான் அந்த தௌராத் வேதத்தை கேட்டு இடத்தில் வாங்கினீர்கள். அதை நீங்கள் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டாமா? இந்த வாக்குறுதி நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த தூர் சீனா மலையை உங்கள் தலையின் மீதே நான் தூக்கி போட்டு விடுவேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா மிரட்டுகிறான் யூதர்களை. தூர் சீனா மலை உங்கள் தலைக்கு மேலே இருக்குது, ஏரில் அப்படியே இருக்குது, எல்லாம் மலைக்கு கீழாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அமல் செய்யவில்லை என்று சொன்னால், நீங்கள் தௌராத்தின்படி அமல் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த மலை உங்கள் மீது நான் போட்டு நசுக்கி விடுவேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா பயமுறுத்துகிறான். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது, குது மா ஆதீனாக்கும் பிகுவத்தின் வதுகுரு மா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு நாம் வழங்கிய இந்த தௌராத் வேதத்தை நீங்கள் பலமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். வதுகுரு மா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தகூன், அதில் உள்ளதை நீங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு இப்படி நீங்கள் ஏன் தௌராத் வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதன்படி நீங்கள் ஏன் அமல் செய்யவில்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா மலையை, தூர் சீனா மலையை யூதர்களின் மீது வைத்து என்ன செய்தான்? மிரட்டுகிறான். அப்பொழுது யூதர்கள் வேறு வழி தெரியாமல், சரி நாங்கள் தௌராத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அதன்படி அமல் செய்கிறோம், எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டவுடன் அல்லாஹு தஆலாவும் அவர்களை விட்டுவிட்டான், அவர்களை மன்னித்து விட்டான். ஆனால் பிறகு என்ன ஆனது என்று சொல்லி 64 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சும்ம தவல்லைத்தும் மின் பஅதி தாலிக், அதன் பின்னரும் உறுதிமொழியை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்கள் மீறிவிட்டீர்கள். எங்களை விட்டு விடுங்கள், நாங்கள் இந்த தௌராத்தின்படி நாங்கள் அமல் செய்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை, நீங்கள் கொடுத்த அந்த உறுதிமொழி நீங்கள் மீறிவிட்டீர்கள், அதை நீங்கள் விட்டு விட்டீர்கள். ஃபலௌலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் ஹாசிரீன். அல்லாஹ்வின் அனுக்கிரகமும் அவனது கிருபையும் உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டமாளிகளாக ஆகியிருப்பீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதாவது அல்லாஹ் நினைத்திருந்தால் அந்த தூர் சீனா மலையை அவர்களின் மீது போட்டு யூதர்களை அழித்திருக்க முடியும். அல்லது இரண்டாவது தடவை அவர்கள் வாக்கு கொடுத்து, உறுதிமொழி கொடுத்து, அவர்கள் அந்த செயலை செய்யாததின் காரணமாக, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததின் காரணமாக அப்பொழுது அல்லாஹு தஆலா நினைத்திருந்தாலும் அந்த யூதர்களை அழித்திருக்க முடியும். என்றாலும் இங்கே அல்லாஹு தஆலா யூதர்கள் மீது செய்த கிருபையை சொல்கிறான். தன் ரஹ்மத் எந்த அளவிற்கு பெரியது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் மட்டும் உங்களை, அதாவது ஃபலௌலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வின் அனுக்கிரகமும் அவனது கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருப்பின் நீங்கள் நஷ்டமாளிர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆக இங்கே அல்லாஹ் செய்த ரஹ்மத்தை இங்கே நீங்கள் யூதர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள், பனி இஸ்ரவேலர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 65வது 66வது வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலக்கத அலிமுத்துமுல்லதீன அத்ததோ மின்கும் ஃபிஸ் ஸபதி ஃபகுல்னா லஹும் கூனூ கிரதத்தன் ஹாசியின். இங்கே சனிக்கிழமை வாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். சனிக்கிழமை வாசிகள், அதாவது அஸ்ஹாபு ஸபத் என்று சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமை வாசிகள் என்றால் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களுக்கு என்ன சட்டம் கொடுக்கப்பட்டது? அந்த சட்டத்தின்படி இவர்கள் செயல்பட்டார்களா அல்லது அல்லாஹ்வினால் தண்டிக்கப்பட்டார்களா என்பதை நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம். அதாவது அஸ்ஹாபு ஸபத், சனிக்கிழமை வாசிகள் என்றால் வேறு யாரும் கிடையாது, அதுவும் பனு இஸ்ரவேலர்களில் ஒரு கூட்டம்தான். அதாவது ஐலா வாசிகள் என்று அவர்களுக்கு பெயர். ஷாம் தேசத்தில் உள்ள கடற்கரையின் அருகில் ஐலா என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஐலா என்ற ஊரின் வசித்ததின் காரணமாக அவர்களுக்கு இன்னொரு பெயர் ஐலாவாசிகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஐலாவாசிகளுக்கு ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
என்ன ஒரு சட்டத்தை விதித்திருந்தார்கள் என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த இந்த ஐலாவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாரத்தில் 6 நாட்கள் எல்லா விதமான வேலையும் செய்து கொள்ளலாம். அவர்கள் பிரதான தொழிலே மீன்பிடி தொழிலாகத்தான் இருந்தது. மீனை பிடிக்கலாம், மீனை சுட்டு சாப்பிடலாம், மீனை விற்கலாம் போன்ற அனைத்து விதமான சலுகைகள் கொடுக்கப்பட்டாலும் ஒரே ஒரு நாள் மட்டும் அவர்கள் அல்லாஹ்விற்கு முழுமையாக அவர்கள் சரண்டர் ஆகிவிட வேண்டும், அல்லாஹ்விற்கு முழுமையாக அவர்கள் அர்ப்பணித்து விட வேண்டும் என்று சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஐலாவாசிகளுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். அதுதான் சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மீன் பிடிக்கக்கூடாது, எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, எல்லா விதமான நேரமும் நீங்கள் அதை சனிக்கிழமை ஆரம்பித்து விட்டால் இபாதத்திலேயே நீங்கள் திளைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். ஆனால் இங்கே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ஐலாவாசிகளை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? வாரத்தில் 7 நாட்களில் 6 நாட்கள் அவர்கள் மீன் பிடிக்க செல்வார்கள். அதில் அதிகமாக மீன் என்பது பிடிபடாது, அதிகமாக மீன்கள் என்பது வெளிவராது. அவர்களும் மீன் பிடிக்க செல்வார்கள், மீன் குறைவாகத்தான் வரும். ஆனால் சனிக்கிழமை மட்டும் என்ன செய்யுமாம்? மீன்கள் அனைத்தும் துள்ளி துள்ளி மேலே குதிக்கும். இது ஐலாவாசிகள் பார்த்தாங்க, ஆஹா இது என்ன சோதனையாக இருக்குதே, நம்ம எல்லா நாளும் என்ன செய்கிறோம்? மீன் பிடிக்க போகிறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது? மீன் மற்ற நாளில் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, சனிக்கிழமை மட்டும் மீன் துள்ளி துள்ளி மேலே வருது, நம்மளால் மீனை அந்த நேரத்தில் பிடிக்க முடியலையே. காரணம், அல்லாஹு தஆலா சனிக்கிழமை முழுமையாக நம்மை இபாதத் செய்ய சொல்லியிருக்கின்றானே என்று சொல்லி யூதர்கள் மனதில், ஐலாவாசிகள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் அந்த ஒரு நினைப்பிலேயே இருந்தார்கள். பின்பு என்ன ஆனது என்று சொன்னால், ஷைத்தான், இப்லீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறவங்களையும் கெடுக்கிறது தான் இப்லீஸுடைய வேலை. ஏன்னா அவன் அல்லாஹ்கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கானா இல்லையா? உனது அடியார்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லி அவன் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கானா இல்லையா? இங்கே ஷைத்தான் ஒரு சூழ்ச்சியை செய்தான். என்ன சூழ்ச்சி செய்தான்? ஏன்பா இங்கே பாருங்கள், சனிக்கிழமை மீன் துள்ளி துள்ளி என்ன செய்து மேலே வருது, அதனால் நான் உங்களுக்கு அருமையான ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமை தானே மீன் பிடிக்கக்கூடாது, சனிக்கிழமை தானே அல்லாஹு தஆலா உங்களுக்கு இபாதத் செய்ய சொல்லியிருக்கிறான். அதனால் என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமையே ஒரு வாய்க்காலை நீங்கள் தோண்டி விடுங்கள், வெள்ளிக்கிழமை இந்த வேலையை நீங்கள் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இரவோடு நீங்கள் இந்த வேலையை முடித்து விடுங்கள். வாய்க்காலை நீங்கள் தோண்ட ஆரம்பித்து கடைசியாக ஒரு வலையை நீங்கள் கட்டிவிடுங்கள். கட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மீன்கள் எல்லாம் அந்த வாய்க்கால் வழியாக வந்து நீங்கள் கட்டிய அந்த வலையில் பின்னி மாட்டிக்கொள்ளும். சனிக்கிழமை எல்லா மீனும் என்ன செஞ்சிடும்? மாட்டிடும். நீங்கள் என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம்? அந்த வலையை எடுத்து மீனை எடுத்து என்ன செய்யலாம்? நீங்கள் விற்கலாம், வியாபாரம் செய்யலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இப்லீஸ் என்ன செய்தான்? ஒரு ஆலோசனையை கொடுத்தான். இப்லீஸோட ஆலோசனை நேர்வழி பெற்றதாக இருக்குமா இல்லை வழிகேடு பெற்றதாக இருக்குமா? அந்த ஆலோசனை வழிகேட்டிற்குத்தான் கொண்டு செல்லும். அதே தான் ஆனது. என்ன ஆனது? வெள்ளிக்கிழமை அன்று வாய்க்கால் தோண்ட ஆரம்பித்தானுங்க. தோண்டாங்க. இரவானது. தோண்டிக்கொண்டே இருந்தவர்கள் கடைசியாக சனிக்கிழமையும் வந்தது. சனிக்கிழமை அன்று வேலை செய்யக்கூடாதே, அல்லாஹு தஆலா நமக்கு இபாதத்து செய்ய சொல்லியிருக்கின்றானே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யவில்லை? அந்த வேலையை விட்டுவிட்டு இபாதத்து செய்யாமல் அதே வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். வாய்க்காலை வெட்டி கொண்டே தான் இருந்தார்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, இவங்க ஐலாவாசிகளை பொறுத்த வரைக்கும் 70,000 பேர் இருந்தார்கள், 70,000 நபர்கள் இருந்தார்கள்.
இந்த 70,000 நபரில் சனிக்கிழமை அன்று 3 நபர்களாக 3 பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். 3 பிரிவாக. அதில் ஒரு பிரிவு என்னவென்று சொன்னால், அவங்க என்ன செய்யலை, மீனை வேட்டையும் ஆடலை. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் யார் வேட்டையாடுகின்றார்களோ, யார் மீன் பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் செய்தார்கள். அதாவது, ஏப்பா சனிக்கிழமை வந்துருச்சு, வாங்க, அல்லாஹுடைய உத்தரவு, நாம் இபாதத்து செய்ய வேண்டும், எனவே நீங்கள் விரைந்து வாருங்கள், இபாதத் செய்வதற்காக நீ வாருங்கள் என சொல்லி ஒரு கூட்டம் தனியாக பிரிந்தது. இரண்டாவதாக ஒரு கூட்டம் என்னவென்றால், அவர்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை, அவர்கள் நன்மையை ஏவவில்லை, தீமையை தடுக்கவில்லை, ஆனால் இபாதத்து மட்டும் செய்து கொண்டிருந்தார்கள். இது இரண்டாவது பிரிவினர். முதல் பிரிவினர் இபாதத்தும் செய்தார்கள், நன்மை ஏவி தீமையை தடுத்தார்கள். இரண்டாம் பிரிவினர் தான் மட்டும் நன்மையை செய்து கொண்டு நன்மை ஏவி தீமையை தடுக்காமல் இருந்த இரண்டாவது பிரிவினர். மூன்றாவதாக ஒரு பிரிவினர்கள் இருந்தார்கள். இவர்கள் இபாதத்தும் செய்யவில்லை, மாறாக மீன் பிடித்து கொண்டு அந்த சனிக்கிழமை அப்படியே கழித்து விட்டார்கள். இப்படி 3 பிரிவுகளாக ஐலாவாசிகள் பிரிந்து போனார்கள். இதில் என்ன ஆனது தெரியுமா? அடுத்த நாள் காலையில் பார்த்தால் நிசப்தமாக இருந்தது. எந்த ஒரு சப்தமும் கேட்கவில்லை. முதல் பிரிவினர் சொன்னோம் அல்லவா, தான் இபாதத் செய்து நன்மையும் ஏவி தீமையை தடுத்த கூட்டத்தார்கள். அவங்க மட்டும் 12,000 பேர். அந்த 12,000 நபர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன ஒரே நிசப்தமாக இருக்கின்றதே, எந்த ஒரு சத்தமும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு வெளியே வந்து சுவற்றை எட்டி பார்த்தால் அங்கே மற்றமுண்டான அனைத்து ஐராவாசிகளும் 70,000-ல் 12,000 நபர்களை தவிர மற்ற அனைத்து நபர்களும் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருந்தார்கள். மாற்றப்பட்டு அந்த குரங்குகளும் பன்றிகளும் இந்த 12,000 நபர்களிடத்தில், அதாவது யார் நன்மை ஏவி தீமையை தடுத்தார்களோ, தானும் இபாதத் செய்தார்களோ அவர்களிடத்தில் வந்து கெஞ்சுகிறது, அழுகிறது. நாங்கள் தவறு செய்து விட்டோம், இந்த தவறின் காரணமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்து விட்டான் என்று சொல்லி குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் 3 நாட்கள் தான் அவர்கள் இவ்வுலகிலே இருந்தார்கள். அவர்கள் எந்த விதமான உணவும் அவர்கள் உட்கொள்ளவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு அனைத்து குரங்குகளும், அதாவது மீதம் இருந்த அனைத்து ஐலாவாசிகளும், குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்ட அந்த அனைத்து ஐலாவாசிகளும் அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி தப்சீரில் இங்கே பதிவாகி இருக்கின்றது. ஆக இங்கே காப்பாற்றப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹுடைய கட்டளையை மதித்து நடந்தார்களோ அவர்களை இங்கே அல்லாஹு தாலா காப்பாற்றினான். சுருக்கமாக சொல்ல போனால், நாம் மட்டும் நன்மை செய்தால் மட்டும் பத்தாது, மற்றவர்களையும் நாம் என்ன செய்ய, நன்மை செய்ய என்று சொல்லி அவரை தூண்ட வேண்டும். அதைதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. நான் எனக்கு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் என்று இல்லாமல் மற்ற மக்களையும் நான் நன்மைக்கு ஒரு ஆர்வமையும் ஊட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் எச்சரிக்கையும் செய்ய வேண்டும். இங்கே தண்டிக்கப்பட்டது 2ஆம் பிரிவினரும் சேர்ந்துதான் தண்டிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தாங்களே என்ன செய்தார்கள், எங்களுக்கு மட்டும் இந்த இபாதத் இருந்தால் போதும், அவர்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று சொல்லி தாங்கள் மட்டும் இபாதத் செய்து அவர்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்காமல் போனதின் காரணமாக அந்த 2ஆம் கூட்டத்திலும் அல்லாஹு தாலா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான். ஆக இங்கே காப்பாற்றப்பட்டது யார் என்று சொன்னால், தானும் நன்மை செய்து யார் நன்மை ஏவி தீமையை தடுத்தார்களோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹு தாலா காப்பாற்றினான். ஆக ஒரு தண்டனை இறங்கிறது என்று சொன்னால் அது யாரை பிடிக்கும் என்று சொன்னால், யார் குற்றத்தை செய்தார்களோ அந்த குற்றம் செய்தவர்களையும் பிடிக்கும். அது மட்டுமல்ல, அந்த குற்றத்தை
தடுக்காத எச்சரிக்கை செய்யாதவர்களையும் அந்த தண்டனை பிடிக்கும் என்று சொல்லி இந்த வரலாறுகளின் மூலியமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதை தான் திருக்குர்ஆனில் உள்ள 65வது 66வது வசனங்கள் சொல்லி காட்டுகின்றது. வலகத் அலிமுத்துமுல் லதீன அத்ததூ மின்கும் ஃபி ஸபதி ஃபகுல்னா லஹும் கூனூ கிரதன் ஹாசியின். மேலும் சனிக்கிழமையில் வரம்பு மீறிய உங்கள் மூதாதையர்களில் சிலரை நீங்கள் திட்டமாக அறிந்திருக்கின்றீர்கள், அப்பொழுது நீங்கள் சிறுமையடைந்த குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அவர்கள் நாம் சொன்னோம். ஃபஜஅல்நாஹா நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா மௌஇலத்தல் லில் முத்தகீன். ஆகவே அந்த சம்பவத்தை அதன் மத்தியில் உள்ளவர்களுக்கும் பின்னுள்ளவர்களுக்கும் படிப்பனையாக பயபக்தி உள்ளவர்கள் நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக இந்த சம்பவம் என்பது ஒரு படிப்பினை. என்ன? அதாவது நாம் மட்டும் அமல் செய்தால் போதும், மற்றவர்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று சொல்லி இருந்துவிடக்கூடாது. நாமும் அமல் செய்ய வேண்டும், நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இது முன்னுள்ளவர்களுக்கும் சரி பின்னுள்ளவர்களும் சரி மௌஇலத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உபதேசம் என்பது இந்த வரலாறில் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சத்தியத்தை உரத்து நாம் இவ்வுலகிற்கு சொல்ல வேண்டும். குற்றங்கள் செய்தாலும் சரி, குற்றம் செய்பவர்களிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்வது தவறு என்று நாம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். உங்களால் முடியவில்லை என்று சொன்னால், அதாவது ஒரு தவறு நடக்கிறது, ஒரு பாவம் நடக்கிறது, ஒரு குற்றம் நடைபெறுகிறது, அந்த குற்றத்தை உங்கள் கைகளால் தடுக்க முடிந்தால் நீங்கள் கைகளால் தடுத்து வையுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி, உங்களால் கையால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபபிலிசானி, உங்கள் நாவினால் அந்த தவறை நீங்கள் தடுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி, உங்கள் நாவினால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் மனதால் நீங்கள் நினையுங்கள், ஆஹா இவன் தப்பா செய்கிறானே, இவன் தவறு செய்து கொண்டிருக்கின்றானே, இவன் குற்றம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி நீங்கள் மனதால் நினையுங்கள். ஏனென்றால் இப்படி மனதால் அவன் செய்வது பாவம் என்று நீங்கள் நினைப்பது வருந்துவதும் கூட ذَلِكَ أَضْعَفُ مِنَ الْإِيمَانِ, ஈமானில் ஒரு தாழ்ந்த கிளை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நன்மை ஏவி தீமையை தரக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.